ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஆக செல்லவில்லை என்றால் உணவின் தன்மை கண்ணுக்கு தெரியும், இழுத்து விடாரு. ஆக உணவின் தன்மை ஒளியாக இணைய வேண்டும் என்று எவ்வாறு சொல்ல வேண்டும், இப்படித்தான் பழக்கப்படுத்தணும். அதன் துணை கொண்டுதான் இன்று நாம் அந்த மகிழ்ச்சியில் காட்டிய வழியில் காலத்தால் மறைந்து விட்டது. விநாயகர் தத்துவத்தில் இது தெளிவாக காட்டப்பட்டது. முதலை வரிசைப்படுத்தி வினையை எப்படி நீக்க வேண்டும், இதை வினைக்கு நாயகன் ஆக்க வேண்டும். இந்த வினைக்கு நாயகனாக ஒளியின் சரீரம் கற்ற உணர்வை எப்படி பதிவு செய்ய வேண்டும், இந்த எண்ணத்தின் தன்மை கொண்டு உணவின் நடைகள் அது காந்தப்புலன் அறிவை எப்படி கூட்ட வேண்டும் என்ற நடைகள் கொண்டு தீமைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே காலையில் சொல்லியுள்ளேன். அதை போலதான் இந்த மூதாவுடைய நடைகளை நாம் குலதெய்வங்களை இதை முறைப்படி எண்ணி அவருடைய உணர்வு நம் உடல்ல உண்டு. விண்ணின் வலுவை நமக்குள் பெற வேண்டும். அந்த வலுவின் துணை கொண்டு விண்ணினை செலுத்த வேண்டும். அவர் முன் விண் சென்றால் தான் நாம் விண் வரணும். இப்ப மண்ணுக்குள்ளே புரிந்து கொண்ட நிலைகள் கொண்டு துவைதம் என்ற உணர்வின் தன்மை கொண்டு உடலின் இச்சைக்கு இங்கே எழுத்துச் சென்ற நிலைகள் என்று மீளுவது எங்கே? ஆக காலத்தால் மறைந்து விட்டது. நாம் காலத்தால் இன்று உணர்வின் தன்மை மனிதன் எண்ணங்கள் மறையும் தருணம் வந்துவிட்டது. ஆகவே குரு அருளால் நாம் இனி பிறவா நிலை என்ற நிலைகளை இத்தகைய கேள்விகள் நாளை என்ன செய்வதென்றும் இது போன்ற கேள்விகள் இல்லாது வின் சொல்லும் மாற்றங்கள் எனக்கு என்ன தேவை என்ற அந்த உணர்வு நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி பெறுங்கள். அதன் உணர்வு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் காலங்கள் குறுகியா இருக்கின்றது. ஆக கேள்விகள் நாளை இது என்ன செய்வது, இது என்ன செய்வது. ஆக இதனால் நாம் மற்றவருடைய உணர்வுகளை தெரிய வேண்டாம். ஆக குரு காட்டிய வழிகள் விண்ணின் ஆற்றலை பருகுவோம், பெருகுவோம், பெருப்போம், பெறுவோம் என்ற நிலையில் கொண்டு நாம் இந்த கேள்விகளை எழுப்புவது நல்லதாக இருக்கும். ஏனென்றால் இந்த விநாயகர் தத்துவத்தில் ஏற்கனவே உணர்ச்சியுள்ளேன். அதனை மின் சென்றால் பின் நாம் செல்ல முடியும் என்று மீண்டும் தெரிந்து கொண்ட பின் இதை மாற்றுதல் கூடாது. ஆகவே ஞான வழி அன்பர்கள் மற்றவருடைய சொல்லுகளை அறியாம் செவி கொடுத்து கேட்பதும் அந்த உணர்வுகள் ஒன்றி போவதுமே தான் காலங்களாக இருக்கின்றது. அவருடைய விடைகளுக்கு நாம் பதில் சொல்லும் நிலைகளுக்கு தான் இருக்கின்றமே தவிர நாம் உடலுக்குள் இருந்து இயக்கிக் கொண்டு உணர்வின் தன்மையை தன்னிலை அறிவதும் தனக்குள் அதை அடக்குவதும் அருஞான உணர்வை நமக்குள் சேர்ப்பது என்ற நிலைகள் இழந்தேதான் இருக்கும். ஆக இதை போன்ற நிலைகள் இருந்து மாற்றி நமக்குள் என்ன செய்ய வேண்டும் என்ற நிலைகளை நான் வினா எழுப்ப வேண்டும். ஆக நான் கல்வி அறிவு இல்லாதவன் இருந்தாலும் பாடநிலைகள் எழுதுவதற்கு எனக்கு சீராக வரவில்லை. ஆக இருந்தாலும் நண்பர்களுடைய இணைப்பில் KPK கிருஷ்ணராஜ் அவர் இங்கே இல்லை என்றாலும் அவர் எப்படியும் உலகுக்கு கிடைக்க வேண்டும் என்ற உணர்வினை உண்டச் செய்தார். ஆக எனக்கு எழுத்தறிவு சீராக வரவில்லை என்றாலும் அந்த எண்ணத்தை ஊக்குவித்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதல் புஸ்தகம் உயிரை கடவுள் எழுதுகின்றேன். அதற்கு முன்னே அதில் எழுதுறதுக்கு முன்னாடி 1000 தப்புகள் இருக்கு. அந்த 1000 தப்புகள் என்ன கிருஷ்ணன் சொல்லி போட்டு இருப்பாருங்க மெட்ராஸ்ல. அவர் சொல்றதை பார்த்தோம்னா சாமி இது இரு இது இப்படி போகும், அது அப்படி போகும் அப்படிங்கிற நிலைகள் அவர் ஒவ்வொன்றும் எனக்கு வாத்தியாரா இருந்தார் எழுத்துக்கு. அதை கிருஷ்ணன் இருந்துட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் சொல்லி இதை செய்தால் இப்படி இருக்கும், அதை செய்தால் எப்படி இருக்கும், இந்த முடிவு இப்படி இருக்கும், இதனுடைய இணைப்பு எப்படி இருக்குங்கிற வகையில் எழுத்தோடிகளை சொன்னார். அப்போதுதான் ஆக நான் தெரிந்து கொண்டாலும் எழுத்தோழிக்கு அவர் குருவாயிருக்கின்றார். ஆக இவர் சொல்ற நானே என்ன உலகத்தையே தெரிந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு எழுத்தோழிகளை இவர் என்ன சொல்றேன் தென்னால் என்ன ஆகும்? எல்லாமே தெரிந்தவர்களுக்கு நம்ம எல்லாமே தெரிந்து கொள்ள முடியாது. எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் நிலைகள் தான் இருக்கணும். இவ்வாறு அவருடைய உணர்வின் வேகம் இது இவ்வளவு பெரிய நிலைகள் பறைசாற்றினால் போரும் என்ற நிலைகளும் தெரிய வேண்டும் என்ற ஆர்வம் அங்கு உண்டாகின்றது. ஆக படைகளை திருத்த இன்னொரு கிருஷ்ணன் வருகின்றார். ஆக ருத்ரமூர்த்தி என்பவர் அவர் ஏன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். நான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் ருத்ரமூர்த்தி ருத்ரதாரணம் ஆடுவார். இவர் சொல்றது பழை இல்லைங்க இப்படி இருக்குன்னு சொன்னா உடனே வந்துடும். ஆனா நீங்களே எழுதுங்க. இந்த அங்கிருந்து கேட்டு இருந்தவர்களுக்கு பார்த்தா போறது. இதுல 4 இதுகளும் வரும். அவர் பரிமையாளர் அங்க இருக்கிறார வந்துட்டார். அவரும் வந்துவார். அவர் கொஞ்சம் சாந்தமா பேசுவார். ஆனால் அதே சமயத்தில் அவர் கொஞ்சம் இலக்கணம் கொஞ்சம் கம்மி. அவர் சொல்லிட்டு இருக்க போகும்போது என்ன செய்வாரு, இதனுடைய நிலைகள் வந்துடும். அப்புறம் முத்துராஜன் சப்ரின்ஸ்பெக்டர் அவர் MA படிச்சிருந்தவர். அவர் வேலை இல்லைங்க. அவரை கொஞ்சம் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் திருத்தி இந்த எழுத்துக்களை பழையாருங்க. அவர் சொன்ன உடனே இவருக்கு என்ன செய்வார், அவரே வந்துட்டாருங்க அப்படின்னு இவருக்கு ஒரு உத்தரதாரணமாகும். இந்த உணர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி பட்ட அவசியம் எனக்கு தான் தெரியும். அவர் எழுத சொல்லிட்டாரு. இந்த உயிரை கடவுள் வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எழுத்து எழுதுறது இந்த சண்டை போட்டுருவாங்க. 10 நாள் 11 நாள் இடையே மயப்பிச்சு கடைசியில தான் இதையெல்லாம் எடுக்கிறதுக்கு உணர்வு எண்ணங்கிற வகையில நானும் சோர்வடையக்கூடிய நிலை வந்தது.
ஆக இதெல்லாம் எப்படி சோர்வடைந்து கிருன்னு இவங்க என்ன செய்யறாங்க, 4-5 பேர் திட்டுறாங்க. அவங்களுக்கு கேட்டாதான் தெரியும். பேப்பர் சருன்னு அவங்க எழுத்து படிக்கிறதுனால பேப்பர் போயிட்டு இருக்கு, வேகமா எழுதிட்டு இருக்கிறது. பார்த்தோம் இந்த உயிரிய கடவுள் ஒரே நாள 3 நாள்ல அந்த எழுத்துக்கள் வந்தது. அப்புறம் எழுதி படிக்கிறதுக்கு 10 நாள் ஆச்சு. இதையெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் அறிந்து கொள்ளும் நிலைகளை அறிந்து விட்டேங்கிற நிலைக்கு வரக்கூடாது. அப்புறம் தான் இந்த புத்தகங்கள் எழுதின ஒரு பாடு. அப்புறம் ஒவ்வொன்றா எப்படி விழ வேண்டும் என்று முயற்சித்தது கேபிகே. அவர் எப்படியும் பெற வேண்டும் என்று தானும் பெற வேண்டும் என்று ஆசையார். இருந்தாலும் நான் உதவி செய்கிறேனே, எனக்கு நடக்கலையே, அதோடு இணைத்து வர்றார். வாழ்க்கையோடு ஒன்றி வரப்படும் போது அவருடைய நிலைகளும் பிழையாகின்றது. ஆகவே இதை பெறக்கூடிய நிலைகள் எல்லோரும் பெற வேண்டும் என்று தான் பெற வேண்டும் என்று எண்ணவில்லை. அந்த நிலைகள் நாம் வளர்க்க வேண்டும் என்று நிலை வரவில்லை. எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது தன்னை மறந்துட்டார். சாப்பாடு உங்களுக்கு எல்லாம் போட்டு எனக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு தேர்ந்தார் மேல. ஆக சாப்பாடு பகிர்ந்து சாப்பிட்டால் பரவாயில்ல. ஆக எல்லாத்தையும் இருக்கிற வரையிலும் போட்டுவிட்டுக்காக வேண்டிய சோறை போட்டுவிட்டு ஆக கடைசியில் எனக்கு சாப்பாடு இல்லை, எல்லாத்துக்கும் போட்டேன், என்னை பற்றி யாரும் நினைக்கல அப்படின்னு சொன்னா இது குறைகள். ஆக உணவின் வேகம் எதுவானாலும் சமப்படுத்தும் உணர்வுகள் அங்கே வர வேண்டும். ஆக அவருடைய முயற்சிகள் தான் இன்றும் நடக்கின்றது. ஆக அதன் வெளிக்கொண்ட புஸ்தகங்களை நாம் வெளியிட்டது ஏதோ தப்பி தவறி இழந்திடாமல் இருப்பதற்காக அதனுடைய முயற்சிகள் எல்லோருடைய நிலைகளும் நான் மட்டுமல்ல நீங்களும் படித்தாலும் அந்த படித்த உணர்வுகளை அதனுடைய கருத்துகள் சில குறைகள் இருந்தாலும் கேட்டு தெரிந்து இந்த குறைகளின் இணைப்பை கேட்டு தெரிந்து கொள்வது தப்பில்லை. ஆக சாமியிட்ட எப்படி கேட்கிறதுங்கிற நிலை வரக்கூடாது. இருந்தாலும் நாம் இதை படித்து இந்த வந்த நிலைகளை நமக்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆக எல்லாம் கேட்கிறாங்க, படிச்சுட்டோம், கேட்டுட்டோம், மீண்டும் நமக்குள்ள வலுப்படுத்தணும்னு எத்தனை பேர் புரசத்தை வாங்கி வச்சிருக்காங்க, புரசத்தை படிச்சுட்டாங்க, நீங்க வேணா படிச்சு பாருங்கன்னு வந்துடுவாங்க. ஆக நமக்குள் நிலைப்படுத்த வேண்டும், இந்த உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும், படித்த நிலைகள் ஓங்கி வளர வேண்டும்.